சென்றானே மரக்கா சூத்திய கவுத்துறானுங்கல்ல. என்ன முக்காடு போட்டா 8வது வலுக்கு போட்டு யாரா என் தங்கச்சிரா பாவி அவடே தூக்குடா முதல்ல அவளை. மீண்டும் உன்னுடைய மகன் சொல்லு வார்த்தை கேளுங்களப்பா, சொல்லு வார்த்தை கேளுங்கள். அவள் நல்ல விலை கிடையாதப்பா, நல்ல விலை கிடையாது. அவள் ஒரு தெவடியாப்பா. உன் தலை மீது அடித்து சொல்லுகிறான். உன்னை பார்த்து தேவடியா கேக்குறான். தேவடியா பண்ணப்பூ மேனி அம்மா அம்மா நேற்று நீ வரதானாண்ட போனி அம்மா தும்பப்பூ மேனி அம்மா அம்மா நேற்று மதானி நீ துலக்காண்டாண்ட போனி அம்மா மல்லிப்பூ மேனி அம்மா அம்மா நேற்று மதானி மரியாண்ட போனி அம்மா அம்மா. அத்தா அத்தா பாத்தியா நீ இருக்கும் போதே உன் புள்ள கேட்டது கேட்டியா அத்தா? நீ இருக்குமே நம்ம தாசி தேசி விபச்சாரி கேக்குறானே எந்த வீட்டுல புள்ளகார ஒரு சித்தி பார்த்து கேட்பானா? உன் புள்ள கேக்குறான் பாத்தியா? நான் தேவடியாமா, இது தாசியா, நான் வேசியா, இது கேட்க தலை சுத்துது எனக்கு மயக்கம். சொம்பு ஓட்ட சொம்பா நெத்தன அடி போட்டு அடி போட்டுமா ஓட்டி ஆகி போச்சு. தண்ணி ஆகி போச்சு, வாய மூடுமா. சமயம் பார்த்து உன் புள்ள தேடி வந்தான். வந்து என்ன கேட்டான், எங்க அம்மா என்ன கேட்டான். அம்மா பெட்ரூம்ல தூங்குறோம்னு சொன்னேன். என்ன கேட்டேன், இல்ல எங்க அம்மா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, காலையில் அம்மா சொல்றேன். என்ன தப்புக்குது? தப்பு இல்ல. நீ யாரா காவல நாய், எங்க அம்மா பெட்ரூம் நீ போட்டா அப்படின்னு பலான்னு ஒண்ணு வச்சாமா. அடிச்சானா அத்தா? இல்ல சமயம் பார்த்து உன் புள்ள தேடி வந்தான். வந்து பேரழகி பேரழகி சொன்ன பேல வேண்டித்தானே. ஆமாண்டா, ஒரு நாளைக்கு மூஞ்சி மேல பேணி வைக்க போறேன். ஒன்னு மேல பேல கைஞ்சி வை. பேரழகி உனக்கு எப்போது அன்று நாட்டியம் ஆடும்போது நீ பார்த்தேனும் அப்போது மனசங்க பறிகுத்தான் கட்டி பிடிச்சி முத்த கேட்டா. இந்த வார்த்தை கேட்டதுமே ஒரு நிமிஷம் ஆடி சமாளம் ஆடுவேன். இதுக்கு ஆட மாட்டியா? ஏய் மரக்கா சூத்திய தமிழ்ச்செல்வா, நீ யாரு? என் மகன். நான் உனக்கு யார்? சிறிய தாய். சொன்னியா? சொன்னேன். என் மேல ஆசை வைக்கலாமா? எடுத்து சொன்னியா? எடுத்து சொன்னேன். என் பேச்சு கேட்கல. அது சொன்னியா? சொன்னேன்டா. அது புள்ள சொல்றான், பேரழகி உனக்கு எந்த பொருத்தமா இருக்கும்? பொருத்தமா இருக்கும். எங்க அப்பனுக்கு சத்தியமா பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்ல. நீ மனசு வச்சா இந்த அரவணைக்குள் சந்தோஷமா இருக்கலாம். எங்க அப்பாக்கு நாளுக்கு நாள் வயசு ஆகி போச்சு. எங்க அப்பா கொஞ்ச காலம் இருக்க போறான். எங்க அப்பா செத்துட்டா நீதான் மகாராணி, நான் தான் மகாராஜா. நீ மட்டும் நேரம் பொறுத்து வந்திருந்த உன் பிள்ளை கருப்பை கெடுத்திருப்பா. என்ன தவறு செய்தன்னு கேட்டு கத்தி வெட்டு அவனை துண்டை வெட்டு உடாத அவனை வெட்டு அவனை பிள்ளையா பிள்ளை வெட்டு அவன். இந்த செயலை செய்யலாமா? சத்தியமாக நான் ஒரு தவறு செய்யவில்லை அப்பா. நான் சொல்ல வார்த்தை கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், நீரை விசாரிப்பதை மெய் என்று ஆற்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். நீ செய்த செயலை நான் கண்ணாலே பார்த்தேனடா. செய்யலாமா? ஒரு சித்தனை செய்யலாமா? செய்யலாமாடா? செய்யலாமா? எங்கேயோ ஓடி வந்த பேச்சை கேட்கின்றாய். நான் சொல்ல வார்த்தையை நம்ப மாட்டேனப்பா. எதற்காகப்பா இப்பேற்பட்ட செயலை அவளை நம்ப வேண்டும்? எப்பேற்பட்ட ஒரு உத்தமி தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. எப்பேற்பட்ட உத்தமி தெரியுமா? வீட்டுக்கார தெரிய போன மதுரை கண்ணகி எப்பேற்பட்டவர்? ஒரு உத்தமி. தன்னுடைய கால் சிலம்பை தூக்கி விசிறி எடுத்தால் எரிந்தால் அப்பொழுதே அந்த மதுரை எரிந்தது. அவருடைய கற்பின் எறினால் ஒரு கற்பினரி உள்ளவள் என்னுடைய மனைவி. மதுரையா எரிச்சா நான் மனசு வச்சிருந்த ஊர் பாதி எரிச்சு போடுங்க. சந்திரமதி அம்மையார் எப்பேற்பட்டவர்? தன்னுடைய நாடு இழந்து, நகரம் இழந்து, வீடு இழந்து, வாசல் இழந்து, தன்னுடைய கணவன் சொல்லுக்கு
கட்டுப்பட்டு வாழ்த்தாரு அந்த அம்மையார். அவருடைய வழியில வந்தவள் என்னுடைய மனதை பேரடைக்கும். அவளை பார்த்து செவிலியா சொல்லலாமா? நலாயணி அம்மையார் எப்பேற்பட்டவர்? தன்னுடைய கணவன் கை கால் குறைந்து இருந்தும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாரு அந்த அம்மையார். அவருடைய பரம்பரையிலே வந்தவள் என்னுடைய மனைவி பேரடை. அவளை பார்த்து செவிலியா சொல்லலாமா? சொல்லலாமா? இப்பேற்பட்ட செயலை செய்யலாமா? நீ பேரடகி பேசாதீங்க, கத்தி பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆட்டோ டொக்கு. வாய் கழுவிடா முதல்ல. அவதான் சொல்றானே, நீ வேற சொல்லுங்க. விட்டு தள்ளுமா, நம்ம எல்லாம் கிடைக்குது. ஐயா உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம். அத்தா, நீங்க ரொம்ப பேசாதீங்க. உனக்கு எதிராக ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீ 100 வருஷம் வாயும் நான் மஞ்சள் குங்குமம் போடு, பூ போட்டு மகாலட்சுமி போல இருக்குன்னு ஊர்ல 100 வருஷம் எங்க வாய போறாரு. இன்னும் 5 நாள்ல சாவ போறாரு. எனக்காக செயல்கள் எல்லாம் எவ்வளவு காத்து இருக்குதுடா. விடுங்க விடுங்க விடுங்க. வேற அவருக்கு இடம் பாத்துக்கிறாங்க செல வைக்கிறதுக்கு. எவ்வளவு காத்துங்க தாம அவருக்கு தான். என்ன காத்துங்க சொன்னா? என் குடும்பத்துல காத்துங்கடா. நான் தான் குடும்பம். அதான் நம்ம குடும்பம் தான். கை நீட்டி பேசலாமே. அவன் தான் தேவடியான்னு சொல்லிட்டான், நீ வேற தேவடியான்னு சொல்றியா? தனியா பிரிச்சு பேசுறப்ப தேவதைன்னு சொன்ன. தேவதை காதுல கேட்க. நான் உன்னோட வாயனம்னா உன்ன நான் குடம் பண்ணனா என் பேச்சு மாதிரி பேச்சு பேசவே கூடாது. நான் சொல்றது மொத்தம் நீ தலை மட்டும் தான் ஆட்டுறேன். என்ன மீறி எதுவும் பேசக்கூடாது. நான் குடம் பண்ணு உன்னோட வாய்வேன். எப்ப எங்க மாதிரி நான் போயிடுவேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். ஆகையால அத்தா, நீங்க பஞ்சனைக்கு போங்க. இடியாப்பம் ஆட்டுக்களை பையன் தரேன். சாப்பிட்டு பஞ்ச சந்தோஷமா இருக்கலாம். உன் பிள்ளை என்ன செய்யணும் ஏது செய்யணும் அந்த வேலை நான் பாத்துக்கிறேன். அவன் இப்பேற்பட்ட தீய செயலில் ஈடுபட்டவனை இந்த நாட்டிலே இருக்கவே கூடாது. என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை செய்து முடிக்க வேண்டிய கடமை உன்னை சார்ந்தது. ரொம்ப நேரம் அவங்க அப்பா சொன்னது இனிமே நான் மொத்தத்துல போயிட்டாரு. சொல்லிட்டு போறாரு, இன்று முதல் என் முகத்துல முழிக்காதே. முகத்திலையா? ஆமா. என் காதுல எப்படி கேக்குது? கேக்கும். பணமாத்துல பாதி நிக்கிறான் பாரா. அப்படியே உட்காந்துக்குவான். உட்காருன்னு சொன்னா உட்காந்துக்குவான். ஏண்டா உட்காருனா படுத்துக்குவான், பத்துக்குனா உட்காந்துக்குவான். அது மாதிரி ஆளு எப்படி ராம்பு முடிச்சுக்காரன் பாவி சண்டாலா சதிகாரம் பைனான்ஸ் வாங்கி கொடுத்த கட்டாத விட்டாமா. தம்மா நானு கடைக்காரன் நானு. யாரு வேண்டாமா? யாரு எடுத்து நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ எடுத்து கொடுத்தீங்க. 3 வாரம் கட்டிக்கிறேன், 7 வாரம் விட்டுக்கிறேன். பைனான்ஸ் யான் விட மாட்டான். நீ தானே சாட்சி கைது போட வைடா பணத்துன்னு. அப்புறம் இன்னொரு பைனான்ஸ் வாங்கி அதை கட்டி முடிச்சுட்டு வரேன். அப்புறம் ஒண்ணு எடுத்துதான் கட்டினேன். வேற என்ன படுத்த திடீர்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா எங்க போற? அவனுக்கு போய் பைனான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. அவங்க வாங்குற காசு யாருக்கு தர மாட்டான். வாங்குற பைனான்ஸ் கட்ட மாட்டான். ஊர்ல கடன் வேணா கட்ட மாட்டான். அப்படின்னு வந்து இப்படி வந்துடுறான். அப்படி ஆளுக்கே வாங்கி தர என்ன பண்ண சொல்ற? வீட்டான சுத்தி சுத்தி வந்தான். என்னன்னு கேட்டேன். எங்க சின்ன மாமியார் வயசுக்கு வந்துட்டாங்க. ஒரு 10,000 வாங்கி கொடுத்தா சடங்கு செய்யணும்னா சரி நல்ல தானே செய்ய போறான். 10,000 வாங்கி கொடுத்தா இவன் வேலையை காட்டி வந்துட்டான். நான் என்ன பண்றது? என்னமா சின்ன மாமியார் வயசு வரைக்கும் அப்படி இருந்தாவா? சின்னதுல இருந்தே தேரம் வந்த மாதிரி கந்துக்குது. அது மெட்ராஸ் இட்டு போனாங்க. அங்கேயும் ஒண்ணு ஆகல. மறுபடியும் கிராமத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு 4 கேள்வி சேர்ந்துச்சுங்க. அப்புறம் செடி கட்டி புடிங்க குத்து கசாவத்தை குத்துதுங்க. அப்பதான் 1 வாரமா புடிங்க நடிச்சுக்குது. வேதி கட்டி முறை கட்ட மாட்டான். நீங்க வாங்கி கொடுத்த நீ கட்டு வாங்கி கொடுத்த கண்ணு நீ கட்டுற. அப்ப அந்த பைனான்ஸ் ரோட்ல கொண்டாடி கமல் பண்ணுறாளா அது வித்து கட்டு. புத்தி வரும். மானங்கட்ட பையன் சட்டாட்ட நிம்மதி. பொம்மை பண்ணி போடுங்க. பொம்மை பண்ணிட்டு பொம்மை பண்ணி பொம்மை பண்ண பொம்மை பண்ணிட்டு அவன் இதோ இருந்து போட மாட்டாளா? ஏண்டா எனக்கு என்ன ஆளு இருந்தா இல்ல கொய்ப்பு இருந்தா இல்ல திமிர் இருந்தா என்ன பார்த்து கேக்குறான் தாசி. என்ன பார்த்து கேக்குற வேசி. தாசி தாசி செய்யலாம். நீ சொன்னா செய்யலாம். இல்ல இந்த வேலை இவன் செய்யலாமா? எனக்கு சரியா தெரியல. வதிக்குது சரியா தெரியலமா. என்ன சைக்கிள் நான் காத்து அடிக்கிறேன். காத்து நீதான் அப்படி காத்து கிடக்குற. முடியும் உனக்கு நேரம் வருமாடா.
பாத்தியா நீங்க பாத்தியா என்ன பார்த்தா அம்மா அம்மா அம்மானு கூப்பிடறானே இவன் என்ன பார்த்தா அம்மா அம்மனை கூப்பிட அப்படி சில்லுன்னு கீதுன்னு ஐஸ் கட்டி வச்சுக்கிறேன்னா டேய் ஜில்லுக்குது இவன் மட்டும் எனக்கு பிள்ளையா பிறந்திருந்தா இவனை கழுத்து திருவி நான் அன்னைக்கு உனக்கு கொண்டு இருப்பேன் யாருக்கு எனக்கு பிள்ளையா பொல்ல சுக்கு துண்டு முக்கி பார்த்தாலும் உனக்கு பொல்ல பிறக்காது எப்படி பிறக்க மறக்கா சூத்திக்க சும்மாடா. கரு சாத்து நாய் ஊத்தி முடி போகுது ஏண்டா வா டேய் வா இவனை இப்படியே விடக்கூடாது விடாத எங்க அண்ணன் எங்க இருக்கிறாரு யாரு எங்க அண்ணன் தலைவா மாவு கொண்டா தங்கா என்னப்பா சொல்லுமா இது தமிழ்ச்செல்வன் என்னை பத்தி கேக்குறேன் தாசி என்ன கேட்டா வேசி அப்படி என்ன அவமானம் தாங்க முடியல நான் செத்துறேன் போய் நானும் நீ செத்துருவேன் எல்லாரும் சாவ வச்சுட்டு போடுவேன் நீ சாவ ஏய் என் மரக்கா சூத்திய அண்ணா என்னம்மா வாங்கண்ணா சொல்லு அண்ணா எவ்வளோ சாவ கூட மாட்டான் பாய முண்டியான் பாத்துக்க நானா முண்டை பாத்துக்கீங்க என்ன ஆச்சு அதுக்கு பாத்துக்க போய் வரண்டி நான் போய் வரேன் அப்புறம் வர நேரம் கம்முன்னு பாராமா ஏமா தேவையா வர போல என்ன சொல்ற அவங்க தான் கேக்குறாங்கன்னு பார்த்தா நீ அவங்க கேக்குற சொன்னாங்களே அவங்க போய் சண்டை போடான் ஆமா ஆமா சொன்ன விட்டு ஏன் மேல போச்சு புடிங்கிற சொன்னாங்களே அவங்களுக்கு போய் சண்டை போறேன் நான் இருவா சாப்பாங்க நீ தான் எடுத்து சொல்லணும் நான் தான் சொன்னேன் குடும்பத்தை செவடியா மான்னு குடும்பத்தை குத்துவதற்கு சொல்லு தங்கா தங்கா இத தமிழ்ச்செல்வன் என்ன எப்ப தாசி வசி கட்ட அவமானப்படுத்துறானோ இனிமே ஒரு நிமிஷம் நம் நாட்டு இருக்கவே கூடாது நாடு கடத்தப்பட வேண்டும் நம் நாட்டு இன்று முதல் வாழ தகுதல நாய் தரங்கட்ட நாய் தருதல போடுகாது இவ்வளவு செத்தாத்தா நிம்மதியா இருக்கு கண்ணால என் முன்னடைக்கும் என் பின்னாடி முன்னாடி மட்டும் அந்த பின்னாடி கடை மரக்கா சுத்திய அவளை தீ வச்சிருவேன் அண்ணா அந்த ரெண்டு கண்ணால என் முன்னழகு பின்னை மத்த கேவலமா பேசுறேன் அப்படியா எப்ப பேசுறானோ அந்த ரெண்டு கண்ணு இன்னைக்கு தெரியவே கூடாது சிறப்பா முடிச்சிட்டு வர்றேன் எனக்காக நீ காத்திரு பந்தலையில கத்தி கத்தி என் உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது என் கை கால் வலி முட்டி வலி இடுப்பு வரல ஏய் அங்க இழுத்து பிடிச்சு இருக்குறா சுடு தண்ணி வை அதை பண்ணி கொஞ்சம் ஊத்து நான் போடுற மைசூர் சோப்பு அதை போட்டு தேய்ச்சி 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 ஊத்துறேன் மைசூர் சண்டால அதான் போடுறேன் என்னம்மா போன வாரம் சபினா போட்டேன் அது யாரா அதை போடுவாங்க சபினா போட்டு பூசினா போட்டு பூசுறான்னு ஒரு பயிர் சபினா அப்படியே போட்டு பூசிட்டேன் அதை ஒரு வாரம் முது நம்பிச்சுல போன காட்டி போ வீட்டுங்கள்ல வான் கோயில் பாத்தீங்களா ஆமாண்டா வான் கோழி அது 24 மணி நேரம் சூட்டா தூக்கிக்கிட்டே நடந்து நடக்கும் அதே மாதிரி நடந்து என்னுடைய தங்கையின் பணிவே ஆமாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் ஆரணி எங்கள் ஸ்ரீ பத்மானந்த சார்பாக மீண்டும் மீண்டும் தாய்கிராமத்துக்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் கரணம் மணியம் அசேஷம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவுன்சிலர் வார்டு நண்பர்கள் நாட்டமைதர்கள் மகளிரணி இளைஞரணி அவ யாரு இந்நாட்டு இளவரசன் என் நாட்டு இளவரசன் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு அவனுக்கு வார்த்தை விட்டுட்டா வார முடியாதடாய் டேய் தமிழ்ச்செல்வா என்ன சொன்ன கேட்டா அன்று ஒரு நாள் விட்டக்கால் செருப்பு டேய் என்ன உனக்கு ஆணவம் விட்டக்கால் செருப்பாடா அவரு மாபெர சபையில இட்ட காலு செருப்பு டேய் அவன் ஒரு தடவை தான் கேட்டான் நீ 10 தடவை திருப்பி அதே கேக்குற என்ன அர்த்தம் இது உனக்கு நான் சொல்லல பைனான்ஸ் வாங்கி கொடுத்தா கட்டாத விட்டான் அதுவா முக்கியம் இப்ப பைனான்ஸ் தான் இப்ப முக்கியம் உனக்கு அவன் கேட்ட வார்த்தை பெருசு இல்ல இட்ட கால் செருப்பு அதே தமிழ்ச்செல்வா நான் என்னடா தவறு செய்தேன் நான் என்ன கேட்டேன் உனக்கு உலக அனுபவம் கிடையாது நீயோ பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் பல நாட்டு மக்கள் எப்படி அரசாட்சி செய்கிறார் என்பதை தெரிந்த பிறகு பணிமணி சொல்லலாம்னு சொன்னேன் என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குது
இவன் என்ன கேட்டான்? என்ன சொல்லு போல இட்டக்கால் செருப்பு. இவன் காலால் எடு வேலையை நான் கரத்தால் செய்யக்கூடியவன். இட்டக்கால் செருப்பு. ஒருத்தர் சொன்னா ஏண்டா நீ அத்த 10 பேர் சொல்லுவீங்களா? சொல்லு. இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று எடுத்துரைத்தாயடாய். உன்னை இப்படியே விட போவது கிடையாது. எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்னிடத்தில் இப்படி வாய் வார்த்தை ஆடுவேன். தளபதியாரே, ஏதோ அறியாமல் தெரியாமல் உன்னை பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. தமிழ்ச்செல்வா, நீ செய்த செயலுக்கு நான் உன்னை மன்னிக்க வேண்டுமா? ஒரு நாட்டு மன்னனுடைய மகன் என்ற ஆணவத்தினால் எவ்வளவு வாய் வார்த்தை. அடிக்கின்றீர்களே, வேண்டாம் ஐயா, என்னை விட்டு விடுங்கள் ஐயா, விட்டு விடுங்கள். அண்ணே தமிழ்ச்செல்வா, உன்னை விட்டு விடுவதா? என்னுடைய தங்கை எப்படி சந்தித்தாய்? என்னுடைய இரு விழிகளால் பார்த்தேன். உன்னுடைய இரு விழிகளால் என்னுடைய தங்கையை பார்த்து தரிசித்தது அல்லவா? இப்போ வர்றாங்க 2 விழிகள மகளே வளர்ந்து முதல்ல எவ்வளவு ஆணவர் இருந்தா தெருவா நாப்பிச்சு எடுக்கணும். நீ காலால் கரத்தால் செய்யணும். எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு. எழுந்து முதல்ல எழுதுடா, எழுதுடா. இன்னைக்கு என்ன கதி ஆளாகிறான் பாத்தியா? இவன் ஒரு நாட்டு இளவரசராக இருந்தவன். ஒரு நாட்டு இளவரசர். இவனை இப்படியே விடக்கூடாது. அருகாமல் வா, சீக்கிரம் ஓட ஓடு ஓட சீக்கிரம்.
அவங்ககிட்ட என்ன என்கிட்ட கொடுத்தா உங்க இடத்துல கூட சொன்னான். ஆஹா. இதே தெருவா போ, ஆ, சின்ன தெருவு. நானு ஆமா, ஆ, ஒரு வீட்டை நின்னுங்கன்னு அம்மா தாயான்னு கத்தணும். நானு ஆமா, ஆ, 5 போடுவாங்க, எடுத்துருவா. ஆ. இந்த தெரு போ, பெரிய தெரு. இந்த தெரு ஆமா, ஆ. ஒரு வீட்டை நின்னுங்கன்னு அம்மா தாயான்னு கத்தணும். ஆ. 5 போடுவாங்க, மொத்தத்தையும் சேர்த்து எடுத்துருவா. காலையில பிளாக்ல போட்டு இருக்குது, ஆளுக்கு 200 ரூபாய் ஒண்ணு வாங்கி போட்டு வீட்டுக்கு போலாம். வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போலாம். நான் போய் பிச்சை போடா அப்படி நான் கொடுக்குறேன் அவங்ககிட்ட. ஏய் புடியுது புடி. ஐயா எங்கடா ஒழுங்கா கண்டல் வலிக்கிறது ஐயா. அடே தமிழ்ச்செல்வா, நல்ல முறையில சொல்றேன். உன் உடம்புல உயிர் இருக்கணும்னா என் கண்ணெதிரிலேயே நீ விழிக்க கூடாது. எங்க என் கண்ணெதிர் இறைவா, என்னுடைய நிலைமையை பார்த்தாயா? ஒரு நாட்டின் இளவரசனுக்கு எப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்திருக்கிறது என்று. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் குடியை நான் கெடுத்தேன்? போய் எனக்கா இப்பேற்பட்ட நிலைமை நேர வேண்டும் அம்மா? அம்மா, பசி என்று வருபவர்களுக்கு வாரி கொடுக்க வள்ளல் பரம்பரையில் நான் பிறந்தவனாச்சு. எனக்கா இப்பேற்பட்ட நிலைமை அம்மா? இப்பேற்பட்ட நிலைமை. கையில் வீரத்தோடு வாழேந்தி நிற்கக்கூடியவள் ஓழேந்தி நிற்கும் நிலைமை எனக்கு வந்து விட்டது அம்மா. எங்கிருந்தோ ஓடி வந்தவள் பேச்சை கேட்டு என்னுடைய தந்தையோ என் மீது பீன்பை சுமத்தி விட்டு சாட்டையடி அடித்து விட்டு செல்கின்றார். இதுவே என்னை பெற்ற தாய் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்குமா? அவள் தவறு செய்தால் கூட என்றா இருந்தாலும் தாய் தானம்மா. தாய் இருந்தால் இப்பேற்பட்ட நிலைமை எனக்கு வருவோமா? வறுமை வந்திருக்கவே கூடாது அம்மா. உன் முகத்தை பார்க்கவில்லை அம்மா. அம்மா, நீ எங்க இருக்கின்றாயோ அம்மா? 10 மாதம் சுமந்திருந்தி பெற்றாள். பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள். வித்தகனாய் கல்வி பெற வைத்தாய். எதிரியில் நான் வாழ செய்திடுவாள். அம்மா, உங்களுடைய மகனை நிலைமை பாருங்கள் அம்மா, பாருங்கள் அம்மா. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மன்னிய மனிதரில்லை. மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அம்மா. துன்பமும் தொல்லையும் ஏற்றிக்கொண்டே கருணை உள்ளவும் கருணை உள்ளவும் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொழ மறப்பவள் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள். ஒரு நாளில் எல்லாம் பசி. பொறுக்க மாட்டாள்.
பாடுபட்ட மேன்மையாய் நான் வாழ செய்திடுவாய். அம்மா, அன்னையை போலே தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மறப்பவள் மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. இறைவா, இரு கண்ணில் இருந்த பார்வை தெரியாத பாவி இனிமேல் எதற்காக குருடனாக அலைமோதி கொண்டிருப்பது? எனக்கென்று உதவி செய்ய யார் வரப்போகிறார்கள்? யார் உதவியால் நான் வாழப் போகிறேன் என்று ஒன்றுமே புரியாமல் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா, வீடு வரை உணவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று என்னுடைய வாழ்க்கையில் யாரும் மற்ற அனாதையாக நின்று விட்டேன். அம்மா, நான் யார் உதவியோடு வாழப் போகிறேன் என்று ஒன்றுமே புரியவில்லை. இறைவா, வாங்கி வந்தே ஒரு வாழை மரம், வாங்கி வந்து ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம். அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாதா வாங்கி வந்து ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம். பாய் போட்டு வச்சிருக்கு நீ இல்லாம பாலும் பாழானது. வாங்கி வந்து ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம். கும்பலங்க கண்ணீர் விட்ட ஊர் தாண்டாது பூமி ரெண்டாகுமே. வெண்ணிலவு இருக்கே இங்கு இருளோடு வாழ்வா வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம்.
அம்மா எங்க போயிருந்தீங்க? அம்மா அரமனை. அதுக்கு மேல வேலை தெரியுமா? அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மலர்த்தி பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாயா? ஆமாம்மா. எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்க. அப்படியாம்மா? ரோசா அப்படியா? இவ்வளவு ஆசை மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். ஆமாண்டி. அதெல்லாம் இருக்கட்டும். அக்கா என்ன பாப்பா இத பாருங்க. இருக்கிறதுலயே லட்சணமா அழகா இருக்குது நீங்க மட்டும்தான். அப்படியா? ஆமாக்கா. அதனால இந்த மலர்வனத்தை எப்படி இருக்குன்னு நீங்க தான் எடுத்து சொல்லணும். இந்த மலர்வனத்தை எடுத்து சொல்லணும். அழகா பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. அழகா பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லலாமா? சொல்லலாமா? சீக்கிரம் சொல்லுங்க. உனக்காக காத்திரு